பத்திரம் சீக்கிரம் வாடி, நேரமாவுது. இந்த வந்துட்டேங்க. டேய் ஊதா மண்டை, தள்ளி உட்காருடா, எனக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. இடம் இல்லனா இறங்கி ரோட்ல உட்காரு. நான் எதுக்கு இறங்கணும்? நீ வேணா இறங்கி போடா ஊதா மண்டை. ஏய் செம்பட்ட மண்டை, இப்போ உன்னை யாரு வர சொன்னதுன்னு நீனே ஏறி வண்டியில உட்கார்ந்திருக்க? நான் எங்க அப்பா வண்டியில உட்கார்ந்திருக்கேன். உனக்கு என்னடா வந்துச்சு? அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் பேத்து போடுவேன். இது எங்க அப்பா வண்டி. நல்லா சொல்லுவேன், இது எங்க அப்பா வண்டி. வேணும்னா அப்பா கிட்டே கேப்பமா இது யாரோட வண்டின்னு. அப்பா டேய், ரெண்டு பேரும் எதுக்குடா இப்படி கத்துறீங்க? அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, இந்த வண்டி யாரோடது? இது என்னடி கேள்வி? உங்க அப்பாவோடது தான். பாத்தியா அம்மாவே சொல்லிட்டாங்க எங்க அப்பாவோட வண்டின்னு. அம்மா சொல்லிட்டா போதுமா? அப்பா சொல்லட்டும், அப்பா நம்புறேன். எப்பா நீ சொல்லுப்பா, இது யாரு வண்டி? ஏன் மக்களே இப்படி கேக்குறீங்க? நம்ம வண்டி தான். நான் அதை கேக்கலப்பா, இத யாரு வாங்குனது? ஏன்டா, நான் தான் வாங்கினேன். நீங்க யாரு எனக்கு? இலே என்னடா கேக்குற நீ? நான் உன்கிட்ட கேக்கல, நான் அப்பா கிட்ட தான் கேக்குறேன். எப்பா நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க யாரு எனக்கு? ஏன்டா திடீர்னு இப்படி கேக்குற? நான் உன் அப்பாடா. ஏய் செம்பட்ட மண்டை, கேட்டியா? அப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? ஏண்டி பத்திரம், என்னடி நடக்குது இங்க? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல, இருங்க என்னன்னு பாப்போம். இது என்னடி புது கதையா இருக்கு? இங்க பாருங்க மக்களே, நான் உங்க ரெண்டு பேருக்குமே அப்பா தான். அவன் கேட்டா அதனால சொன்னேன். நீ கேட்டிருந்தா உன்கிட்டயும் அப்படிதான் சொல்லிருப்பேன். இங்க பாருங்க மக்களே, நீங்க ரெண்டு பேரும் அம்மா வயித்துக்குள்ள இருந்து தான் வந்திருக்கீங்க. நான் உங்க ரெண்டு பேருக்குமே அப்பா தான். ரெண்டு பேரும் ஒரே வயித்துக்குள்ள இருந்து வந்துட்டு எப்படி சண்டை போட்டுக்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் பிறந்து 2 வருஷம் வரைக்கும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க தெரியுமா? எங்க போனாலும் ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு கையை விடவே மாட்டீங்க. நிஜமாவாமா சொல்றீங்க? ஆமா மக்களே, உங்க அம்மா சொல்றது எல்லாம் உண்மைதான். அப்ப அவ்வளவு ஒத்துமையா இருந்துட்டு இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் இப்படி அடிச்சுக்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதானே எங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு சுபினு, பூமாரி உன்னோட தங்கச்சி. இங்க பாரு பூமாரி, சுபினு உன்னோட அண்ணன். இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்க கூடாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் அம்மாவும் அப்பாவும் உங்க ரெண்டு பேரு கூட பேசவே மாட்டோம். நான் இனிமே சுபினு கூட சண்டை போட மாட்டேன். நானும் பூமாரி கூட சண்டை போட மாட்டேம்மா. சாரி பூமாரி, என் மேலதான் தப்பு. சாரி சுபினு. அழாத பூமாரி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம எப்பவுமே ஒத்துமையா இருப்போம். அம்மா அப்பா நானும் சுபினு இனிமே சண்டையே போட மாட்டோம். நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒத்துமையா இருப்போம். சரி வாங்கப்பா, நம்ம பொம்மை கடைக்கு போலாம். என்னங்க அப்புறம் வண்டி வருது, பாத்து போங்க. என்னங்க லவ் டுடே படம் சூப்பரா இருந்துச்சு இல்லங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா மயிலு, செம்மையா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரக்டர் செம்மையா எடுத்திருக்காரு, சான்ஸே இல்ல. ஆமா மயிலு, அவரோட நடிப்பும் செம்மையா இருந்துச்சு. அப்படியே நம்மளும் அவர் கூடயே டிராவல் பண்ற மாதிரியே இருந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி எப்பவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு ஒத்துமையா இருக்கணும். கண்டிப்பா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சரி அப்ப உங்க போனை கொடுங்க. என்ன மயிலு கேட்ட? எனக்கு சரியா கேக்கல. உங்க போனை கொடுங்கன்னு சொன்னேன். எலே எலே எலே, எங்கடா வர ஓரமா போடா எலே. ஏங்க வண்டி 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 வண்டி. ஐயோ போச்சே. ஏண்டா, நான் என்ன உன் லவ்வரா? விட்டா கட்டி பிடிச்சு முத்தமே கொடுத்துருவ போல. இறங்குடா கீழே, இறங்குடா முதல்ல. மாலுமா, மாலவிக்கா பாத்து எந்திரி மாலுமா. பத்திரம் எட்டி பத்திரம், என்னடி ஆச்சு? எழுந்திரிடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே. இல்லங்க, நீங்களும் நம்ம பிள்ளைகள நல்லா தானே இருக்கீங்க. மாலுமா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. இல்லங்க, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பாடா, நல்ல வேலை. ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போச்சு. அதான் போகலைல. சரி உங்க போனை கொடுங்க.
ஆத்தி எங்க சுத்தி எங்க வந்தாலும் கடைசியில அங்கனே வந்து நிக்கிறாளே. இப்ப நான் எப்படி இவகிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஐயோ கடவுளே காப்பாத்து. சரி ஷாலுமா நான் தரேன். சரி உன் போனை கொடு. எதுக்குங்க? 2 பேரும் தானே போனை மாத்திக்கணும். அப்போ உன் போனை கொடு. அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? ஏண்டி நீ கேட்டா மட்டும் தப்பு இல்ல, நான் கேட்டா தப்பா? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே. நம்பிக்கை இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். டேய் மலமாடு, ஏண்டா டேய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? கண்ணை என்ன பொரடியில வச்சுட்டு வருவ? மன்னிச்சிருங்க சார், வேணும்னே பண்ணல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. மன்னிச்சிருந்தமா, வண்டியில நான் மட்டும் போலடா, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துதான் வருதுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருடா பதில் சொல்றது? மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க. சரி, அப்படி உன் பொண்டாட்டி என்னதான் கேட்டா? ஏதாவது பணங்காசு நகை நட்டுன்னு கேட்டிருந்தா கூட வாங்கி கொடுத்துருப்பேன் மேடம். ஆனா இந்த லவ் டுடே படத்தை பார்த்துட்டு என் போனை கொடுன்னு கேக்குறேன் மேடம். நான் எப்படி மேடம் என் போனை கொடுப்பேன்? என்னோட எக்ஸ் நம்பரு, ஒய் நம்பரு, இசட் நம்பரு எல்லாமே இந்த போன்ல தானே இருக்கு மேடம். ஏங்க உங்க போனை கொடுங்க. பத்திரம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு டி. எனக்கு தான் உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்க போனை கொடுங்க. எவனோ ஒருத்தன் சொல்றது கேட்டுட்டு நம்பிக்கை இல்லாம போனை கேட்டா நம்மள பார்த்து அவன் என்ன நினைப்பான்? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்க உங்க போனை கொடுங்க. சுபினே, இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. ஆமாடி. இல்ல பத்திரம், அது வந்து இப்ப எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? உங்க போனை தானே கேட்டேன். எப்படியும் என் போன்ல ஒன்னும் இருக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு விடுடி. ஒண்ணு இல்லனா கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் தர மாட்டீங்க? அதுல எது இருக்கா இல்லையாங்கறத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க உங்க போனை கொடுங்க. பத்திரம் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். சுபினுக்கு ரிமோட் கார் வாங்க போனல, நேரம் ஆச்சுன்னா கடையை சாத்திட்டு போயிருவாங்க. ரிமோட் கார் நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். இப்ப உங்க போனை கொடுக்க போறீங்களா இல்லையா? அம்மா, ரிமோட் கார் இன்னைக்கே வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப வந்து நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்றீங்க. எனக்கு இன்னைக்கே ரிமோட் கார் வேண்டும். ஏண்டி பிள்ளைய அழுவ விடுற? சரிப்பா அம்மா சும்மா சொல்றப்ப. நம்ம இப்ப கடைக்கு போய் ரிமோட் கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். சரி வாங்க 2 பேரும் வந்து வண்டியில ஏறுங்க. என்னங்க ஏங்க நில்லுங்க. உங்க போனை கொடுத்துட்டு போங்கங்க. ஓ, தப்பிச்சிட்டோன்னு நினைப்போம். வீட்டுக்கு போய் எப்படி அந்த போனை வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. அப்படி அந்த போன்ல என்ன சீப்பு ரொட்டி வச்சிருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். வாங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? ஆத்தி இது அது இல்ல. உங்க 2 பேரையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்களை எங்க பார்த்துருக்க பாருங்க. நாங்க ரொம்ப வருஷமா இந்த கடையில தான் இருக்கோம். ஒரு வேளை அதுக்கு முன்னாடி பொம்மை வாங்க வந்திருந்தப்ப பார்த்துருக்கலாம். இல்லையே, நேத்து பேட்டரியில இருந்தது நீங்க 2 பேரும் தானே? அது நாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அது நாங்க இல்ல, அது எங்க அக்கா சங்கி மங்கி. அப்ப நீங்க? நான் அவ தங்கச்சி மங்கி சங்கி. ஜோடு அண்ணா பொம்மை பாக்குறங்க. அக்களி பொம்மை இருக்கு, ஆனை பொம்மை இருக்கு, பூனை பொம்மை இருக்கு, நாய் பொம்மை இருக்கு, நரி பொம்மை இருக்கு. உங்களுக்கு அண்ணா பொம்மை வேணும்? எங்களுக்கு அந்த பொம்மையெல்லாம் வேண்டாமா, ஒரு ரிமோட் காரு கொடுங்க போதும். தம்பி, இங்க எல்லா மாடல் ரிமோட் காரும் இருக்கு. உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லி நான் எடுத்து தரேன். கடையில யாருங்க? இங்க கொஞ்சம் வாங்குங்க. நீங்க பாத்துட்டு இருங்க, இந்த வந்துடுறோம். இங்கதான் இருக்கோம், இந்த வரோம். சுபினே ரிமோட் கார் வாங்க போறான். நம்ம என்ன வாங்குறது? ஹாய், இங்க இருக்கிற டெடி பியர் சூப்பரா இருக்கு. அடடா, பார்பி பொம்மை கூட இருக்கா? மிக்கி மவுஸ், கிட்டி, மினியன் பொம்மை, எல்லா பொம்மையும் இருக்கு. எப்படியாச்சும் அப்பா வாய்ஸ் வச்சு எல்லா பொம்மையும் வாங்கிட்டு போயிடணும். டே வவாலே, நீ சொன்ன மாதிரி அம்மா கடை கூட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்ச பொம்மையா எடுத்துக்கோ. சரிம்மா. ஆத்தி, இவன் இங்க வந்தா? அட நம்ம மாமா குட்டி. மாமா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? சொல்லிருந்தா 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாம்ல. ஏதே மாமா குட்டியா? நீங்க வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப தெரிஞ்சிருந்தா அவளை கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஐயே, நான் அப்படி சொல்லலடி பத்திரம். அட நீங்க என்ன மாமா, அக்காக்கெல்லாம் பயந்துகிட்டே ஆமான்னு சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. டே வவாலே,
சொல்லுங்கம்மா. உனக்கு எந்த பொம்மை பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ, உங்க சித்தப்பா இருக்காரு, வாங்கி கொடுத்துருவாரு. ஏதே சித்தப்பாவா? ஆமாக்கா, அவர் எனக்கு மாமானா இவனுக்கு சித்தப்பா தானே வேணும். என்ன மாமா, அக்காக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வவாலே, நீ போய் பொம்மைய பாரு, நான் மாமா குட்டியோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றேன். சரிம்மா. இவ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. அப்புறம் மாமா, அதான் நம்ம பிள்ளைவள. நம்ம பிள்ளைவள? அது ஏன் பிள்ளைங்க. என்னக்கா நீனு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசுற? நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லுக்கா.